பொய் வேகமாக பரவும், ஆனால் நீடிக்காது. உண்மை மெதுவாகத்தான் பரவும், ஆனால் எந்நாளும் நிற்கும், வாழ்க்கையின் விடிவெள்ளியாக நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் சில பொய்கள் எல்லாம் இருக்கும், துவண்டு போகாதீர்கள். எனவே ஆண்டவருடைய உயிர்ப்பு காலங்களில் இருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 8லிருந்து 15 வரை உள்ள இறைவார்த்தைகளை 2 பேரை நம்ம பார்க்கலாம். ஒன்று மகதலா மரியா, ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்படுகிறார். மற்றொன்று படை வீரர்கள், அங்க இருக்கிற மறைநூல் அறிஞர்களால் சதி திட்டத்துக்காக அனுப்பப்படுகிறார்கள். அந்த வேற்றுமையை பாருங்க. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும். மகதலா மரியா உயிர்ப்பின் செய்தியை பரப்ப அனுப்பப்பட்டிருக்கிறார். நம்மலாம் உயிர்ப்பின் செய்தியை அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு சாட்சியமா நிற்பதற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறோம். அதே வேளையில சில மனிதர்கள் வருவார்கள், படை வீரர்களும் சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய கல்லறையை பார்த்த பிறகு படை வீரர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தியை சொல்லுகிறார்கள் என்றால், வதந்தியை பரப்புகிறார்கள். இயேசுவை யாரோ அவர் உடலை திருடி சென்று விட்டார்கள், அவருடைய சீடர்கள் வந்து எடுத்து சென்று விட்டார்கள் என்று வதந்தியை பரப்புகிறார்கள். அவர் உயிர்க்கவில்லை என்ற வதந்தியை பரப்புகிறார்கள். வாழ்க்கையில வதந்தியை பரப்புறவங்க, பொய் சொல்றவங்க இருப்பாங்க, துவண்டு போகாதீங்க. மகதலா மரியா சொல்லுகிற பொழுது வாழ்வின் செய்தியை தருகிறார். சீடருக்கு செல், என் சகோதரர்களிடம் செல், அமைதி உரித்தாக நான் வருவேன், அவர்கள் சந்திப்பேன் என்ற வாழ்வின் செய்தி. வாழ்வின் செய்தி தான் நம்ம ஜெபம். இந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணி ஆராதனை எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தொடுகிறார் என்பதை குறிக்கிறது. அவர் நம்மை விடுவிக்கிறார் என்பதை குறிக்கிறது. அவர் பெயர்ல அபிஷேகமா வல்லமையா வாழ்வோம் என்ற செய்தி. அங்கு பாருங்க, படை வீரர்கள் சாவின் செய்தி. இயேசு இல்ல, இயேசு வரமாட்டார் என்ற செய்தி. இதை வெளியில தந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் இந்த சாவின் செய்தி அனுப்பி கொண்டே இருக்கும், இந்த ஏமாற்றத்தை அனுப்பி கொண்டே இருக்கும். நம்பிடாதீங்க, நம்பிடாதீங்க. 3வது ஒப்புமை பாருங்க, இயேசுவால் அனுப்பப்பட்டார். நம்ம எல்லாருமே இயேசுவால் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஜெபித்துட்டு வெளியில போற எல்லாருமே, நற்கரணில் அமர்ந்து ஜெபித்துட்டு போற எல்லாருமே, திருப்பலியை கண்டு அந்த ஆசீர்வாதத்தால் திவ்ய நற்கரனை பெற்று ஆண்டவரால் சொல்லுகிற எல்லோருமே இயேசுவால் அனுப்பப்படுகிறோம். நல்லது நடக்கும். சோதனைகள்லாம் இருக்கும் தான், ஆனால் நல்லது நடக்கும். ஆனால் இங்கு படை வீரர்கள் தலைமை குருக்களால் அனுப்பப்படுகிறார்கள். சதி திட்டம் தீட்டி கொடுக்கிறார்கள். இயேசு உயிர்க்கல என்று சொல் என்று பணத்தை கொடுத்து சீடர்கள் வந்து திருடி சென்று விட்டார்கள் உடலை என்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். மனுஷங்களால் அனுப்பப்பட்டவர்கள் வருவார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், துவண்டு போகாதீர்கள். இறுதியாக இவர்களை செயல்பட வைத்தது அன்பு. அவர் அன்பு உங்களை தாங்கும். ஆனால் காவலர்களை செயல்பட வைத்தது பணம், அது தாங்கல, இன்றைக்கு நிக்கல. கிறிஸ்துவம் தலை தோங்கி நிற்கிறது. கிறிஸ்துவத்தின் பெயரால் அபிஷேகங்கள் ஆசீர்வாதங்கள் நடைபெறுகின்றன. கிறிஸ்துவத்தை தடுக்கவே முடியல இன்றைக்கு இந்த உலகத்துல. ஆனால் யார் வதந்தியை பரப்பினார்களோ அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாது, அவர்கள் யார் என்று தெரியாது. படை வீரர்கள் என்று வருகிறது, ஆனால் மகதலா மரியா என்ற பெயர் வருகிறது. யார் படை வீரர்கள் தெரியாது, ஆனால் மகதலா மரியா ஆண்டவர் செய்தியை சொல்ல அனுப்பப்பட்டார் என்று தெரியும். ஏனென்றால் இயேசுவால் அனுப்பப்பட்டவர். நம்ம கூட இயேசுவால் அனுப்பப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது ஜெபிங்க, வல்லமையை பார்ப்பீங்க. அப்பா நன்றி, வல்லவரை நன்றி. அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுன்ற ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் வல்லமையை தேட வேண்டும் என்ற ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் கிருபையில் நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதம் தந்து கொண்டிருக்க நன்றி அப்பா. ஆண்டவர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வல்லமையை பார்ப்பீங்க, நல்லது நடக்கும். திங்கட்கிழமையில் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ, எதெல்லாம் செய்ய இருக்கிறீர்களோ, வல்லமையான இறை கிருபையிலே அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்கள் விண்ணப்பங்கள்லாம் தொடர்ந்து கமெண்ட்டில் அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்தில் திருப்பலியில் ஆராதனை ஒப்பு கொடுத்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.